கயல்விழி பத்திரிகை நிருபர் ஸ்பெஷல் ரிப்போர்ட்ரு. சரிங்க. இல்ல அண்ணா, ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தந்தி டிவில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை போட்டோம். இப்போ அந்த செய்தி நம்ம தான் தப்பா போட்டிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ உபத்துல்லா மறுப்பு தெரிவிக்கிறாருன்னு நம்ம போட்டிருக்கோம். திரும்பவும் செய்தி எஃப்ஐஆர் இல்லாம நம்ம எப்படி நான் நியூஸ் ஏத்த முடியும்? அது நம்மளது தர்மமே இல்லையாண்ணா? புரியல. ஒரு எஃப்ஐஆர் 7 வழக்கு பதிவாகி தேடுற மாதிரி தானே நம்ம நியூஸ் கொடுத்தோம். அப்ப அது எஃப்ஐஆர் ஆகலல்ல. எஃப்ஐஆர் ஆகாதப்போ தந்தி டிவில அப்படி நியூஸ் ஒளிபரப்பானது தப்பா ரைட்டா? சரிங்க, அவர்கிட்டயே நாங்க பேசியாச்சு. நீங்க நீங்க என்ன சொல்லுங்க. இல்ல அவர்கிட்ட நீங்க என்ன பேசுனீங்க? எங்களுடைய தப்பு, நாங்க மறுப்பு செய்தி போடுறோம். நீங்க மறுப்பு செய்தி போடாம அவர் மீதோ மறுத்தது மாதிரி நீங்க போடுறீங்க. அவர் பக்கம் தப்பே இல்லையே. போத்தா ஒரு நியூஸ் எடுக்கிறோம்னா 2 பக்கம் விசாரணை பண்ணி தான் நம்ம நியூஸ் போடணும். அதுதான் நம்ம தர்மம். அதுவும் நீங்க பெரிய சேனல், நீங்களே தப்பா பண்ணிட்டு அவர் ஏதோ மறுப்பு போட்டாரு. ஏன்னா நீங்க எடுக்கிறப்போ பண்றப்ப எல்லாம் கூடயே இருந்த நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க இப்ப நியூஸ் போட்டது இப்படி போட்டா நமக்கு எப்படி இருக்கும்? இல்ல மேடம், எனக்கு புரியல. அது விசாரணைன்னு தான் போடுச்சு. விசாரணைன்னு தான் போச்சு. இல்லையா, விசாரணை போடல. நீங்க திருப்பி பாருங்க. அந்த வீடியோ என்கிட்டயும் இருக்கு. அந்த வீடியோல தெளிவா போட்டிருக்கு. நீங்க எஃப்ஐஆர் காப்பி வாங்கி நீங்க நியூஸ் போட்டீங்களா? நம்ம தர்மத்தை மீறி தப்பு பண்றது தப்பா இல்லையா? தந்தி டிவினா நம்ம அந்த தப்பு பண்ணலாமா? அப்ப பொதுமக்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க செய்தி வச்சுதானே மக்களோ காவல்துறையோ இல்ல நீதிமன்றமோ ஒரு இது எடுக்குது. நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா? நீங்க பண்ண தப்பா, இல்ல உங்க எடிட்டர் பண்ண தப்பா, இல்ல உங்க ஹோல் டீம் பண்ண தப்பா? இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டு இதே ஒரு ஏழைக்குன்னா அந்த மாதிரி ஒரு செய்தியை போடுறீங்களா? பெய்டு நியூஸ்ன்றீங்க. நீங்களே இந்த தப்பு பண்ணா எப்படி? சரிங்க மேடம், இப்போ உங்களுக்கு என்ன என்ன சொல்லணும் சொல்லுங்க. என்ன சொல்லணுமா? ஒரு பெரிய நெட்வொர்க் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. சாலமன் அண்ணன் தான் இந்த நியூஸை எடுத்திருக்காரு. சாலமன் அண்ணன் தான் மறுப்பு. அப்போ சாலமன் அண்ணன் தான் மன்னிப்பு கேட்டிருக்கணும். நம்பர் இல்ல, உங்களுக்கு நம்பர் யார் கொடுத்தது? நீங்க வேணா உபத்துலாக்கு கேட்டுக்கோங்க. யார் கொடுத்தாங்கன்னா, நான் 11 வருஷம் ஃபீல்டுல இருக்கேன். உங்க நம்பர் இல்ல, உங்க ஓனர் கருப்பையா ஐயா இருக்காருல்ல, அவர்கிட்டயே கேள்வி கேட்டு நியூஸ் போட்டவன் நானு. ஏற்கனவே தந்தி டிவில இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுன்னா நியூஸை கேட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்களான்னு கேட்டு போட்டேன். இப்ப 2வது இதே மாதிரிதான் என்கிட்ட இந்த நியூஸ் வந்திருக்கு. நம்ம நியூஸ் போடுறது தப்பு இல்லைன்னு உண்மை நியூஸை போடுங்க. காசுக்காக நம்ம நியூஸ் போடக்கூடாது. இல்ல நாங்க விசாரணைன்னு தான் மேடம் போட்டோம். அவரு சார், நீங்க விசாரணை போடல. நான் இப்ப கூட இங்க பாருங்க, நீங்க விசாரணை நீங்க போடலன்றத அழுத்தம் திருத்தமா என்னால கொடுக்க முடியும். ஏன் கொடுக்க முடியும்னா, நீங்க எஃப்ஐஆர் பதிவு செய்து அதுல 7 வழக்கு பதிவு செஞ்சதா நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. அப்ப நீங்க இந்த செய்தியை எப்படி போட்டிருக்கணும்னா, மறுப்பு செய்தி நீங்க கொடுத்ததா போட்டிருக்கணும். ஆனா மறுப்பு செய்தியை நீங்க கொடுத்த மாதிரி போடாம உபத்துல ஏதோ உங்ககிட்ட கெஞ்சி இந்த நியூஸை போடுங்கன்னு சொன்ன மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க. ஏன் சார் காசுக்காக இந்த வேலையை பண்றீங்க? அப்போ சேனலுடைய பிராண்டு கெட்டு போயிடும்ல. இது அசிங்கமா இல்ல நமக்கு? இல்ல, யாரு காசு வாங்கினாங்க, யாரு சார், நீங்க எப்படி நீங்க அந்த செய்தியை போட்டீங்க? நீங்க இப்போ உங்களுக்கு எதன் அடிப்படையில அந்த செய்தி 7 வழக்கு பதிவு செஞ்சது? வழக்கு பதிவு செஞ்ச எஃப்ஐஆர் காப்பி உங்க தந்தி டிவி நிறுவனத்தோட தர முடியுமா? என் கேள்வி இதுதான். இப்ப நாங்களும் செய்தி அடிப்போம். தந்தி டிவி பெரிய பேனரு. மேடம் இருங்க மேடம், ஒரு சின்ன மிஸ்டேக் உள்ளுக்குள்ள நடந்து அவங்க தெரியாம போட்டாங்க. நான் இப்போ அவர்கிட்ட சொல்லி அத திரும்பி விளக்கத்தை கேட்டு போட்டாச்சு. சார், நீங்க விளக்கத்தை கேட்டு போடல. அவர் மறுப்பு கொடுத்ததா சொல்லிதான் நீங்க போட்டிருக்கீங்க. நீங்க தான் தப்பு பண்ணீங்க, நாங்க மறுப்பு கொடுக்குறோம் போடல. அவரு ஆம்ஸ்டாங்கை போல கொலை செய்து விடுவேன்னு சொல்லி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார், அதுல ஆதாரம் இருந்துச்சா? உங்களுக்கு போலீஸ் நியூஸ் கொடுத்துச்சா? ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறப்போ என்ன போலீஸ் சார் இன்ஸ்பெக்டர் கொடுத்தாரா? மேடம் அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது மேடம். எங்களுக்கு ஆன்சர்
சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது உண்மையா இல்லையான்னு முதல்ல கேட்டு வாங்க. சார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. அதுல 7 வழக்கு பதிவாயிருக்கா? நான் கேட்டது அதான். 7 வழக்கு பதிவு பண்ணி உங்ககிட்ட எஃப்ஐஆர் காப்பி கொடுத்து நீங்க நியூஸ் போட்டீங்களா? 7 வழக்கு நிலுவையில் உள்ளத 7 வழக்குகள் பதிவுன்ட்டு இப்போ மாத்திட்டாங்க மேடம். என்ன சார் என்னவோ சொல்லாங்கல்ல, நான் தாலி கட்டல ஆனா இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதை சொல்றீங்களே. போலீஸ்காரவங்க நாங்க உங்களுக்கு சொல்லவே இல்லைன்னு போலீஸ் சொல்லுது, நீங்க என்ன பண்ணுவீங்க மேடம்? அதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க மேடம். கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மை மேடம். சார் கம்ப்ளைண்ட் பொய்ன்னு சொல்லியே, கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து அவன் ஃப்ராடுக்கார. அவன் என்ன பேசுறான்னு ஆடியோ உங்களுக்கு உபத்துல்லா கொடுத்தாரா இல்லையா? அந்த ஆடியோவை நீங்க போட்டிருக்கலாம்ல, ஷோ பண்ணிருக்கலாம்ல. உபத்துல்லாவ அக்தர் தான் மிரட்டுறான். உபத்துல்லா வந்து அக்தர் அந்த இவரை மிரட்டவே இல்லை மேடம். அதுல பாதி ஆடியோ கட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். அது ஃபுல் ஆடியோ கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டேன். நான் ஃபுல் ஆடியோ என்கிட்ட இருக்கு. ஃபுல் ஆடியோ நான் கேட்டுட்டேன். தப்பு வந்து இப்போ ஏன் ஜாதிக்கார தப்பு பண்ணாந்தா ஏன் ஜாதிக்கார நான் கேட்கிறேன். ஏன்னா என் பத்திரிகை ஜாதிக்கார தப்பு பண்ணக்கூடாதுன்னு நான் இத்தனை வருஷமா 11 வருஷமா நாங்களும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அன்னைக்கு கருப்பையா சார் கிட்ட இதே சண்டை தான் நான் போட்டேன். அவர் ஒரே வார்த்தை கூப்பிட்டு கேபின்ல சொன்னாரு, தெரியாம நடந்துருச்சு, இனி நாங்க பாத்துக்கிறேன்னாரு. அதே தப்பு திரும்பவும் இப்ப வந்திருக்கு. அப்ப அந்த திரும்ப வந்த தப்பு ஏன் அப்படின்றதுதான் நான் உரிமையா கேட்கிறேன். சாலமன் அண்ணன்றதுக்காக நான் கேட்கல மேடம். தெரியாம உள்ளுக்குள்ள வந்து இருக்கிற அசைன்மெண்ட் தெரியாம இது பண்ணிட்டாங்க மேடம். இதத்தான் சொல்றேன். நீங்க அப்போ என்ன பண்ணுனா, இனிமே ஏதாவது ஒரு ஏழப்பட்டவன் வந்தானா அவன் கொடுக்கறத மட்டும் நம்பாதீங்க. 2 பக்கமும் விசாரணை பண்ணி நியூஸ் போட்டோம்னா தான் நமக்கு மரியாதை. அப்பதான் பத்திரிகை மேல இதா இருக்கும்னா. எப்பவுமே 2 பக்கம் விசாரிச்சுதான் மேடம். கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கிட்டயே நான் பேசிதான் மேடம் போட்டேன். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கிட்ட பேசி போட்டீங்க. சிஎஸ்ஆர் காப்பியை வச்சுதான் நீங்க போட்டீங்க. நான் சொல்றேன் நீங்க எதை வச்சு போட்டீங்கன்னு. சிஎஸ்ஆர் காப்பி நம்பர் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த சிஎஸ்ஆர் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காரு. அவர் துரோகத்தை பண்ணி அது வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களை அவர் பகட கையா யூஸ் பண்ணிட்டாரு. இப்போ இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கு சரியான முட்டாள் நெட்வொர்க்குன்னு அவன் ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கான். அதைத்தான் உங்களுக்கு மூச்சு பிடிக்க சொல்றேன். புரியுதுங்களா? உங்க எல்லா டீமையும் முட்டா கழுதை ஆக்கிட்டான். இவ்வளவு பெரிய நெட்வொர்க்க அவனை செருப்பால் அடிக்கிற மாதிரி நியூஸ் போட்டீங்கன்னா சரியா இருக்கும். இன்னொன்னு, ஆம்ஸ்டாங் குலவனா அது ஒரு பெரிய நெட்வொர்க்ல நடந்துகிட்டு இருக்க விஷயம். சிஎம் லெவல்ல என்கொயரி போய்கிட்டு இருக்கு. அது என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றதெல்லாம் எந்த நேரத்துல எப்படி வேணாலும் மாறும். அது நம்ம பேசவே கூடாது. அவன் சொன்னவன் மேல அவன் மேல எஃப்ஐஆர் பண்ணணும். அந்த இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்தான். அப்படி ஒரு விஷயம் நடக்கல. போலீஸ் எஃப்ஐஆர் இன்னும் போடல. போட்டா நீங்க போடுங்க, போத் சைட் போடுங்க, சரியான ஒரு எஃப்ஐஆர் அப்ப செய்தி போடுங்க, அது சரியா இருக்கும். ஆனா இன்னொரு வாட்டி இதே தப்பு வந்ததுன்னா அது சரியா இருக்காதுண்ணா. ஏன்னா நான் வந்து உங்க ஓனருக்கே இதை மெயில் அனுப்புவேன், என்னென்ன சேனல்ல இப்படி நடத்துறீங்கன்னு. ஏன்னா நாங்களாம் சின்ன பத்திரிக்கையில தானே இருக்கோம். என் பேர் கயல்விழி. நான் அம்மா எக்ஸ்பிரஸோட ஸ்பெஷல் ரிப்போர்ட்ரு. உங்க சேனல்ல யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. உள்ள ராஜான்றவர் உங்க சேனல்ல வேலை செய்யறாரு. அவர்கிட்ட கூட என் பேரை சொல்லி என் நம்பரை கொடுங்க. அவருக்கு என்னை நல்லா தெரியும். நான் உண்மைக்காக போராடுறவன். சரிங்களா? சரி. ஓகே.